நிர்மல்குமார் ஒரு கடிதம் எழுதினார், அமித்ஷாவுக்கு எழுதினார், உள்துறை அமைச்சகத்துக்கு எழுதினார். ஒய் பிரிவு பாதுகாப்புல இருக்கிற ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுடைய அந்த எஸ்ஓபியை அமல்படுத்துங்கன்னார். பிஜேபி ஏதாவது பதில் கடிதம் எழுதியிருக்கா? எழுதி 5 நாள் ஆச்சு சார். பதில் கடிதம் வந்துச்சா சார்? இல்ல. ஏன் வரல? அப்ப மத்திய அரசு பிஜேபிக்கு குடைச்சல் கொடுக்குறேன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லணும்ல சார். ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது அவங்க தான், அந்த எஸ்ஓபி அமல்படுத்த வேண்டியது அவங்க தான், ஏன் கொடுக்கல? எல்லாத்தையும் நீங்க அரசியல் விஜய் யாரு முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா? ஆமா. இந்த நாட்டுல இருக்க சட்டத்திட்டங்களை மதிக்கணுமா இல்லையா? ஆமா. எதுக்கு எடுத்தாலும் திமுக சதி பண்ணுது, அண்ணா திமுக சதி பண்ணுது, பிஜேபி ஏன் சார் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து எஸ்ஓபி அமல்படுத்துங்கன்னு சொல்லி 5 நாள் ஆச்சு, பிஜேபி வாய் திறக்கலையே. பிஜேபி சதி செய்கிறதுன்னு ஏன் விஜய் வாயில இருந்து வரல? சதி செய்தா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க ஏன் சார் முன்னாடி பாஞ்சிட்டு வர்றீங்க? விஜய் வாயில இருந்து ஏன் சார் வரமாட்டேது? பிஜேபி தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கிறது, மத்திய உள்துறை அமைச்சகம் தன் கடமையிலிருந்து தவறுகிறது, ஏன் வரமாட்டேது விமர்சனம்? இப்ப கடைசியா பேசின விஜயோட மீட்டிங்ல மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் ரெண்டுமே சூழ்ச்சி செய்யுதுன்னு ஒரு வார்த்தை. சூழ்ச்சி செய்து எதை பத்தி அடுத்து வாங்கல? இல்ல, சூழ்ச்சி எல்லா சூழ்ச்சியும். அவர் சொன்னது 2 விஷயம் சார். 2 விஷயத்துக்கு அப்படி சொன்னாங்க. 2 பேருமே மக்களை பத்தி கவலைப்படல, 2 பேரும் சூழ்ச்சி செய்யறாங்க. 2 விஷயத்தை சொன்னாங்க. அந்த சூழ்ச்சியில் எதுவும் உண்டு. அந்த 2 விஷயம் என்ன தெரியுமா? ஒன்னு கேஸ் சிலிண்டர் பத்தி பேசினார். சரி, கேஸ் சிலிண்டர் யாரு சார் அமல்படுத்தணும், யாரு சார் வந்து சப்ளை பண்ற அதிகாரம், பர்ச்சேஸ் பண்றது, எல்லா அதிகாரம் யாருக்கு? மத்திய அரசுக்கு. இப்ப யார் தெரியுமா சூழ்ச்சி பண்றது? விஜய் தான் சூழ்ச்சி பண்றாரு. மாநில அரசை கொண்டாந்து அதுல சேர்க்கிறார். ஏன்னா உங்க ஓட்டு வேட்டைக்காக, தேர்தல் அரசியலுக்காக மக்கள் கிட்ட போய் சொல்லலாமா? ஏன் திணிக்கிறீங்க கேஸ் சிலிண்டர் விஷயத்துல? ரேஷன் கடையில் அரிசி வரலைன்னா திட்டணும், தமிழ்நாடு அரசை திட்டணும். கரண்ட் பில்ல கூட்டுறாங்க, சொத்து வரியை கூட்டுறாங்கன்னா தமிழ்நாடு அரசை திட்டணும், தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. கேஸ் சிலிண்டர் ஒரு பத்திரிகையாளர் நீங்க சொல்லுங்க, ஒரு லேமேனா நான் கேட்கிறேன், கேஸ் சிலிண்டர் யார் சார் பொறுப்பு? எதுக்காக மாநில அரசு கொண்டு திணிக்கிறீங்க? சூழ்ச்சி யார் செய்யறா? விஜய் தான் சூழ்ச்சி செய்யறார். 2வது சூழ்ச்சியை அவர் கவுண்டர் பண்றாரு. சார் கவுண்டர் பண்றது உண்மையை சொல்லி பண்ணணும். ஒரு புதிய வரவு, ஒரு மாற்று அரசியல் பண்ற தூய சக்தி விஜய் பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? உண்மையை சொல்லி முகத்திரையை கிழிக்கணும். ஸ்டாலின் முகத்திரையை, திமுக முகத்திரையை, அமித்ஷா முகத்திரையை, பிஜேபி முகத்திரையை உண்மையை சொல்லி கிழிக்கணும் சார். மக்கள் கிட்ட பொய் சொல்லக்கூடாது. 2வது விஷயம் அவர் சொன்னது, நீதி கேட்டு வந்தேன்னு சொன்னது ஜனநாயகனுக்காக. 4 மாசமா ஏன் மௌனமா இருந்தீங்க? அது பத்திக்கிட்டு எறிகிற போது எல்லாரும் குரல் கொடுத்தாங்களே, ராகுல் காந்தி, ஸ்டாலின் எல்லாரும் குரல் கொடுத்த போது வாய மூடி மௌனமையா இருந்தீங்களே ஏன்? சரி, அதுலயும் இன்னொரு பொய்ய சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து அதை தடுத்துட்டாங்கிறார். நீங்களும் சினிமா தொடர்புடையவர் தான், நீண்ட கால அனுபவம் உள்ளவர். சென்சார் சர்டிஃபிகேட் யார் சார் கொடுப்பா? அது ஒரு அட்டானமஸ் பாடியாவே இருந்தாலும் அதுக்கு கவர்ன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். மாநில அரசுக்கு துளியாவது சம்பந்தம் இருக்கா ஒரு படம் வெளிவருவதில்? இல்லை இல்லை. அப்ப விஜய் போய் சொல்லலாமா? அரசியல் ரீதியாக பிஜேபியும் திமுகவும் கள்ள உறவு வைத்து பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் சொல்லுங்க. விஜய்க்கு அந்த உரிமை இருக்கு, ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதைத்தான் அம்பலப்படுத்தணும். நான் குறுக்க வரமாட்டேன். ஏன்னா